For join our free courses எங்கள் இலவச படிப்புகளில் சேர கான்டாக்ட் 7871461001. வாட்ஸ்அப் only. Send your name and details. வாட்ஸ்அப் மட்டும். உங்கள் பெயர் மற்றும் விவரங்களை அனுப்பவும். வரதட்சணை என்பது வெறும் 2 குடும்பங்களுக்கு இடையே நடக்கும் பண பரிமாற்றம் அல்ல, அது ஒட்டுமொத்த சமூக கட்டமைப்பையே அரித்துக் கொண்டிருக்கும் ஒரு சமூக புற்றுநோய், சோஷியல் கேன்சர். இதை ஒரு சமூக பிரச்சினையாக பார்க்க வேண்டியதற்கான முக்கிய காரணங்களையும் அதன் ஆழமான தாக்கங்களையும் கீழே விவாதிப்போம். திருமணத்தின் புனிதத்தன்மையை சிதைத்தல். கமர்ஷியலைசேஷன் ஆஃப் மேரேஜ். திருமணம் என்பது இரு மனங்களின் இணைவு என்ற நிலை மாறி இன்று அது ஒரு வணிகச் சந்தையாக மாறிவிட்டது. மாப்பிள்ளை விலை. அரசு வேலையில் இருப்பவருக்கு ஒரு விலை, ஐடிஎத் துறையில் இருப்பவருக்கு ஒரு விலை, மருத்துவருக்கு ஒரு விலை என ஆண்களுக்கு சமூகத்தில் விலை நிர்ணயம் செய்யப்படுகிறது. பெண் வீட்டார் நிலை, பெண்ணின் கல்வி, குணம், பண்பு ஆகியவை இரண்டாம் பட்சமாகி எவ்வளவு நகை போடுவார்கள், கார் தருவார்களா என்பதே முதன்மையான தகுதியாகிவிட்டது. பாலினச் சமத்துவமின்மையின் ஆணிவேர். ரூட் ஆஃப் ஜெண்டர் இன்இக்வாலிட்டி. வரதட்சணை பிரச்சினைக்கும் பெண் சிசுக்கொலைக்கும் ஃபீமேல் ஃபீட்டிசைட் நேரடி தொடர்பு உண்டு. பெண் குழந்தை வேண்டாம். பெண் குழந்தை பிறந்தால் அவளை படிக்க வைத்து 25 பவுன் நகை போட்டு 10 லட்சம் ரொக்கம் கொடுத்து திருமணம் செய்து வைக்க வேண்டுமே என்ற பயம் பெற்றோருக்கு வருகிறது. விளைவு, இதனால் கருவிலேயே பெண் குழந்தையை கலைக்கிறார்கள். இது சமூகத்தில் பாலின விகிதத்தை, செக்ஸ் ரேஷியோ சிதைக்கிறது. பொருளாதார ஏற்றத்தாழ்வு மற்றும் கடன் சுமை. போலி கௌரவம். பணக்காரர்கள் தங்கள் அந்தஸ்தை காட்ட ஆடம்பரமாகச் செய்யும் திருமணங்கள் ஏழை மற்றும் நடுத்தர வர்க்கத்தினரிடையே ஒரு தவறான முன்மாதிரியை, டெமன்ஸ்ட்ரேஷன் எஃபெக்ட் உருவாக்குகிறது. கடன் பொறி. நடுத்தர வர்க்கத் தந்தை சமூகத்திற்கு பயந்து வட்டிக்கு கடன் வாங்கி திருமணம் செய்கிறார். இதனால் பல குடும்பங்கள் வறுமை கோட்டிற்கு கீழே தள்ளப்படுகின்றன. பெண்களுக்கு எதிரான வன்முறை. வயலன்ஸ் அகேன்ஸ்ட் விமென். வரதட்சணை திருமணத்துடன் முடிந்துவிடுவதில்லை, அது ஒரு தொடர்கதை. வரதட்சணை மரணங்கள். தேசிய குற்ற ஆவண காப்பகத்தின் NCRB படி இன்றும் இந்தியாவில் ஒவ்வொரு நாளும் சுமார் 20 பெண்கள் வரதட்சணை கொடுமையால் கொல்லப்படுகிறார்கள் அல்லது தற்கொலை செய்து கொள்கிறார்கள். குடும்ப வன்முறை. உன் அப்பா வீட்டிலிருந்து இன்னும் பணம் வாங்கி வா என்று கூறிச் செய்யப்படும் சித்திரவதைகள். செக்ஷன் 498A எண்ணற்றவை. சட்டத்தின் தோல்வி மற்றும் சமூகத்தின் மௌனம். வரதட்சணை தடுப்பு சட்டம் 1961 அமலில் இருந்தாலும் வரதட்சணை வேறு பெயர்களில் உலாவுகிறது. சீர்வரிசை அல்லது அன்பளிப்பு. வரதட்சணை என்று நேரடியாக கேட்காமல் பெண்ணுக்குச் செய்வது உங்கள் விருப்பம் என்று கூறி மறைமுகமாக கட்டாயப்படுத்துகிறார்கள். இது சட்டத்தின் ஓட்டையாக பயன்படுத்தப்படுகிறது. முடிவுரை. வரதட்சணை என்பது ஒரு தனிநபர் குற்றம் அல்ல, அது ஒரு சமூக அவமானம். தீர்வு எங்கே? பெண்களின் பொருளாதார சுதந்திரம். பெண்கள் படித்து சொந்த காலில் நிற்க வேண்டும். இளைஞர்களின் பங்கு. நான் வரதட்சணை வாங்க மாட்டேன் என்று ஒவ்வொரு ஆணுறவும் வரதட்சணை கொடுத்து திருமணம் செய்ய மாட்டேன் என்று ஒவ்வொரு பெண்ணும் உறுதியெடுக்க வேண்டும். எளிமையான திருமணங்கள். ஆடம்பர திருமணங்களை தவிர்த்து சுயமரியாதை திருமணங்களை ஊக்குவிக்க வேண்டும். சமூகம் தன் மனநிலையை மைண்ட்செட் மாற்றிக்கொள்ளாதவரை வரதட்சணை என்ற அரக்கனை சட்டத்தால் மட்டும் அழித்துவிட முடியாது. ரைட் ஷார்ட் நோட். டவுரி as a social problem. சிறு குறிப்பு எழுதுங்கள். வரதட்சணை ஒரு சமூக பிரச்சினை. Dowry as a social problem. Dowry is a significant social problem in India, perpetuating gender inequality and violence. வரதட்சணை இந்தியாவில் ஒரு குறிப்பிடத்தக்க சமூக பிரச்சினையாகும். இது பாலின சமத்துவமின்மை மற்றும் வன்முறையை நிலைநிறுத்துகிறது. Financial burden. Dowry demands place a substantial financial burden on the bride's family.
நிதிச் சுமை. வரதட்சணை கோரிக்கைகள் மணமகளின் குடும்பத்தில் கணிசமான நிதிச் சுமையை ஏற்படுத்துகின்றன. Gender discrimination. Dowry system reinforces the notion that women are a financial liability. பாலின பாகுபாடு. வரதட்சணை அமைப்பு பெண்கள் ஒரு நிதி பொறுப்பு என்ற கருத்தை வலுப்படுத்துகிறது. Violence and harassment. Dowry demands often lead to harassment, abuse, and violence against women. வன்முறை மற்றும் துன்புறுத்தல். வரதட்சணை கோரிக்கைகள் பெரும்பாலும் பெண்களுக்கு எதிரான துன்புறுத்தல், துஷ்பிரயோகம் மற்றும் வன்முறைக்கு வழிவகுக்கும். Consequences. Dowry deaths. Failure to meet dowry demands can lead to dowry deaths, a serious concern. வரதட்சணை மரணங்கள். வரதட்சணை கோரிக்கைகளை நிறைவேற்ற தவறுவது வரதட்சணை மரணங்களுக்கு வழிவகுக்கும், இது ஒரு தீவிர கவலை. Social stigma. Dowry system perpetuates social stigma against women and their families. சட்டமிகுந்தவை. வரதட்சணை அமைப்பு பெண்கள் மற்றும் அவர்களது குடும்பங்களுக்கு எதிரான சமூக களங்கத்தை நிலைநிறுத்துகிறது. Addressing the issue. பிரச்சினையை நிவர்த்தி செய்தல். Legislative measures. Implementing and enforcing laws like the Dowry Prohibition Act. சட்ட நடவடிக்கைகள். வரதட்சணை தடைச் சட்டம் போன்ற சட்டங்களை செயல்படுத்துதல் மற்றும் செயல்படுத்துதல். Social awareness. Promoting awareness about the negative consequences of dowry. சமூக விழிப்புணர்வு. வரதட்சணையின் எதிர்மறையான விளைவுகள் குறித்த விழிப்புணர்வை ஊக்குவித்தல். Empowering women. Empowering women through education and economic opportunities. பெண்களை மேம்படுத்துதல். கல்வி மற்றும் பொருளாதார வாய்ப்புகள் மூலம் பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல். Overall, the dowry system is a complex issue requiring a multifaceted approach to address its social, economic, and cultural dimensions. வரதட்சணை முறை என்பது ஒரு சிக்கலான பிரச்சினையாகும், அதன் சமூக, பொருளாதார மற்றும் கலாச்சார பரிமாணங்களை நிவர்த்தி செய்ய பன்முக அணுகுமுறை தேவைப்படுகிறது. வரதட்சணை என்பது இந்திய சமூகத்தில் ஆழமாக வேரூன்றியிருக்கும் ஒரு சமூக கொடுமை. திருமணம் என்ற புனிதமான பந்தத்தை இது ஒரு வணிகச் சந்தையாக, பிசினஸ் டீல் மாற்றியுள்ளது. இதன் காரணங்கள், விளைவுகள் மற்றும் தீர்வுகள் குறித்த விரிவான பார்வை இதோ. வரதட்சணை என்றால் என்ன? மணமகள் வீட்டார் திருமணத்தின் போதோ அல்லது அதற்கு பின்னரோ மணமகன் வீட்டாருக்கு பணம், நகை, நிலம் அல்லது பிற விலையுயர்ந்த பொருட்களை கட்டாயமாக கொடுப்பதே வரதட்சணை ஆகும். வரலாற்று மாற்றம். ஆரம்ப காலத்தில் இது சீதனம், ஸ்ட்ரிதான் என்ற பெயரில் பெற்றோர் தங்கள் மகளுக்கு விருப்பப்பட்டு அளிக்கும் பரிசாக இருந்தது. ஆனால் காலப்போக்கில் இது மணமகன் வீட்டார் கேட்கும் உரிமைத் தொகையாக மாறிவிட்டது. முக்கிய காரணங்கள். ரூட் காசஸ். சமூக அந்தஸ்து. ஸ்டேட்டஸ் சிம்பல். அதிக வரதட்சணை வாங்குவது மணமகன் வீட்டாருக்கும் கொடுப்பது மணமகள் வீட்டாருக்கும் ஒரு கௌரவ பிரச்சினையாக பார்க்கப்படுகிறது. ஆணாதிக்கம். பெண் என்பவள் பராய கடன், ஆண் என்பவன் வருமானம் ஈட்டும் சொத்து என்ற மனநிலை. பேராசை. எந்த உழைப்பும் இல்லாமல் குறுகிய காலத்தில் பணக்காரர் ஆவதற்கு திருமணத்தை ஒரு வழியாக பயன்படுத்துதல். கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு. அரசு வேலை அல்லது அதிக சம்பளம் வாங்கும் மணமகனுக்கு சந்தையில் அதிக கிராக்கி உள்ளது. இதற்காக பெற்றோர் கடன் வாங்கியாவது வரதட்சணை கொடுக்க தயாராக உள்ளனர். வரதட்சணையின் கொடூர விளைவுகள். இம்பாக்ட்ஸ். இது தனிநபர் வாழ்க்கையை மட்டுமல்ல, ஒட்டுமொத்த சமூகத்தையும் பாதிக்கிறது. பெண்களுக்கு எதிரான வன்முறை. வரதட்சணை போதவில்லை என்று கூறிச் செய்யப்படும் சித்திரவதைகள், எரித்துக் கொல்லுதல். பிரைட் பர்னிங் மற்றும் தற்கொலைக்கு தூண்டுதல். பெண் சிசுக்கொலை. ஃபீமேல் ஃபெட்டிசைட். பெண் குழந்தை பிறந்தால் செலவு என்று நினைத்து கருவிலேயே பெண் குழந்தையை கழிக்கும் அவலம் இதனால்தான் நடக்கிறது. இது பாலின விகிதத்தை செக்ஸ் ரேஷியோ குறைக்கிறது. பொருளாதாரச் சுமை. ஒரு பெண்ணின் திருமணத்திற்காக தந்தை வாழ்நாள் முழுவதும் சேர்த்த சேமிப்பை இழக்கிறார் அல்லது பெரும் கடனாளியாகிறார். தாமதமான திருமணம். போதிய பணம் இல்லாததால் பல ஏழை பெண்கள் திருமணம் ஆகாமலே முதிர்கன்னிகளாக வாழும் நிலை உள்ளது. சட்ட பாதுகாப்பு. லீகல் ப்ரொவிஷன்ஸ்.
இந்திய அரசு வரதட்சணையை ஒழிக்க கடுமையான சட்டங்களை இயற்றியுள்ளது. வரதட்சணை தடுப்புச் சட்டம் 1961 டவுரி புரோஹிபிஷன் ஆக்ட். வரதட்சணை கொடுப்பதும் வாங்குவதும் அதற்கு கேட்பதும் குற்றம். மீறினால் 5 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை. பி. கோ பிரிவு 498 ஏஐபிசி 498 கணவனோ அல்லது அவனது உறவினரோ பெண்ணை கொடுமைப்படுத்தினால் இது ஜாமீனில் வெளிவர முடியாத நான் பேலபிள் குற்றமாகும். பி. கோ பிரிவு 304 பி. டவுரி டெத். திருமணம் முடிந்து 7 ஆண்டுகளுக்குள் ஒரு பெண் சந்தேகத்திற்குரிய வகையில் இறந்தால் அது வரதட்சணை சாவாக கருதப்பட்டு விசாரணை நடத்தப்படும். தீர்வுகள் வே ஃபார்வர்ட். சட்டம் மட்டும் போதாது, சமூக மாற்றம் தேவை. பெண்கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு. பெண்கள் பொருளாதார ரீதியாக சுதந்திரம் அடைந்தால் அவர்கள் யாரையும் சார்ந்திருக்க வேண்டியதில்லை. எளிமையான திருமணங்கள், ஆடம்பர திருமணங்களை தவிர்த்து பதிவு திருமணங்களை ஊக்குவிக்க வேண்டும். இளைஞர்களின் பங்கு. வரதட்சணை வாங்க மாட்டேன் என்று ஒவ்வொரு இளைஞனும், வரதட்சணை கொடுத்து திருமணம் செய்ய மாட்டேன் என்று ஒவ்வொரு பெண்ணும் உறுதிமொழி ஏற்க வேண்டும். முடிவுரை. வரதட்சணை என்பது மணமகனுக்கு கிடைக்கும் பரிசு அல்ல, அது மணமகள் வீட்டார் கையேந்தும் நிலை. பிச்சையெடுத்து குடும்பம் நடத்துவதை விட கௌரவமாக தனித்து வாழ்வது மேல் என்ற விழிப்புணர்வு இளைஞர்கள் மத்தியில் எழ வேண்டும். ரைட் ஷார்ட் நோட். ப்ராப்ளம் ஆஃப் டவுரி. வரதட்சணை பிரச்சனை. Problem of dowry in Indian society. The dowry system in Indian society is a complex and deeply ingrained issue that has been prevalent for centuries. It refers to the practice of giving or receiving money, goods, or property as a condition of marriage. இந்திய சமூகத்தில் வரதட்சணை முறை என்பது பல நூற்றாண்டுகளாக நிலவி வரும் ஒரு சிக்கலான மற்றும் ஆழமாக வேரூன்றிய பிரச்சினையாகும். இது திருமணத்தின் ஒரு நிபந்தனையாக பணம், பொருட்கள் அல்லது சொத்துக்களை கொடுக்கும் அல்லது பெறும் நடைமுறையை குறிக்கிறது. Causes. The dowry system is rooted in patriarchal and societal norms that view women as economic burdens on their families. காரணங்கள். வரதட்சணை முறை என்பது பெண்களை அவர்களின் குடும்பங்களில் பொருளாதார சுமைகளாக கருதும் ஆணாதிக்க மற்றும் சமூக விதிமுறைகளில் வேரூன்றியுள்ளது. Consequences. The dowry system can lead to financial strain on families, particularly those from lower socio-economic backgrounds. It can also perpetuate violence against women, including dowry-related harassment and dowry deaths. விளைவுகள். வரதட்சணை முறை குடும்பங்களில், குறிப்பாக குறைந்த சமூக பொருளாதார பின்னணியைச் சேர்ந்த குடும்பங்களில் நிதி நெருக்கடிக்கு வழிவகுக்கும். வரதட்சணை தொடர்பான துன்புறுத்தல் மற்றும் வரதட்சணை மரணங்கள் உட்பட பெண்களுக்கு எதிரான வன்முறையையும் இது நிலைநிறுத்தக்கூடும். Impact. The dowry system can limit women's agency and autonomy, reinforcing their subordinate status in society. தாக்கம். வரதட்சணை முறை பெண்களின் நிறுவனம் மற்றும் சுயாட்சியை மட்டுப்படுத்தி சமூகத்தில் அவர்களின் கீழ்நிலை நிலையை வலுப்படுத்தும். Addressing the issue. பிரச்சினையை நிவர்த்தி செய்தல். Legislative measures. Strengthening laws and enforcement mechanisms to prevent dowry-related violence and harassment. சட்டமன்ற நடவடிக்கைகள். வரதட்சணை தொடர்பான வன்முறை மற்றும் துன்புறுத்தலை தடுக்க சட்டங்கள் மற்றும் அமலாக்க வழிமுறைகளை வலுப்படுத்துதல். Social awareness. Promoting social awareness and education to challenge patriarchal norms and attitudes that perpetuate the dowry system. சமூக விழிப்புணர்வு. வரதட்சணை முறையை நிலைநிறுத்தும் ஆணாதிக்க விதிமுறைகள் மற்றும் அணுகுமுறைகளை சவால் செய்ய சமூக விழிப்புணர்வு மற்றும் கல்வியை ஊக்குவித்தல். Empowering women. Empowering women through education, economic opportunities, and social support can help reduce their vulnerability to dowry-related violence. பெண்களை அதிகாரமளித்தல். கல்வி, பொருளாதார வாய்ப்புகள் மற்றும் சமூக ஆதரவு மூலம் பெண்களை அதிகாரமளித்தல் வரதட்சணை தொடர்பான வன்முறைக்கு அவர்கள் பாதிக்கப்படுவதை குறைக்க உதவும்.
Conclusion. The dowry system is a significant social issue in India that requires a comprehensive approach to address its root causes and consequences. By promoting social awareness, empowering women, and strengthening legislative measures, it is possible to reduce the prevalence of dowry-related violence and promote more equitable and just social norms. இந்தியாவில் வரதட்சணை முறை ஒரு குறிப்பிடத்தக்க சமூக பிரச்சினையாகும். இதற்கு அதன் மூல காரணங்கள் மற்றும் விளைவுகளை நிவர்த்தி செய்ய ஒரு விரிவான அணுகுமுறை தேவைப்படுகிறது. சமூக விழிப்புணர்வை ஊக்குவித்தல், பெண்களுக்கு அதிகாரமளித்தல் மற்றும் சட்டமன்ற நடவடிக்கைகளை வலுப்படுத்துவதன் மூலம் வரதட்சணை தொடர்பான வன்முறையின் பரவலை குறைத்து மிகவும் சமமான மற்றும் நியாயமான சமூக விதிமுறைகளை ஊக்குவித்தல் சாத்தியமாகும். சிறுகுறிப்பு எழுதுங்கள். பெண்களுக்கு எதிரான பாகுபாடு. பெண்களுக்கு எதிரான பாகுபாடு என்பது சமுதாய, பொருளாதார மற்றும் அரசியல் தளங்களில் பெண்களுக்கு சமமான உரிமைகளும் வாய்ப்புகளும் மறுக்கப்படுவதை குறிக்கிறது. இது ஒரு தனிமனித பிரச்சினை மட்டுமல்ல, ஒட்டுமொத்த சமூக வளர்ச்சியையும் பாதிக்கும் ஒரு பெரும் தடையாகும். இதனை பற்றிய சில முக்கிய குறிப்புகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. பாகுபாட்டின் பல்வேறு வடிவங்கள். கல்வி பாகுபாடு. இன்றும் பல குடும்பங்களில் பெண் குழந்தைகளின் கல்வியை விட ஆண் குழந்தைகளின் கல்விக்கே முன்னுரிமை அளிக்கப்படுகிறது. இது பெண்களின் அறிவுசார் வளர்ச்சியை முடக்குகிறது. பொருளாதார பாகுபாடு. ஒரே மாதிரியான வேலைக்கு ஆண்களை விட பெண்களுக்கு குறைவான ஊதியம் வழங்குதல் மற்றும் உயர் பதவிகளில் பெண்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்படுதல். கிளாஸ் செல்லிங். சமூக கட்டுப்பாடுகள். பெண்களின் உடை, பேச்சு மற்றும் நடமாடும் சுதந்திரத்தின் மீது சமூகம் விதிக்கும் தேவையற்ற கட்டுப்பாடுகள். குடும்ப பொறுப்புகள். வீட்டின் அனைத்து வேலைகளையும் பெண்களே செய்ய வேண்டும் என்ற மனநிலை மற்றும் முடிவெடுக்கும் அதிகாரத்தில் பெண்களுக்கு பங்கு தராதது. பாதிப்புகள். தன்னம்பிக்கை குறைதல். தொடர்ச்சியான பாகுபாடு பெண்களின் சுயமரியாதையையும் தன்னம்பிக்கையையும் சிதைக்கிறது. பொருளாதார சார்பு. வருமானம் ஈட்டும் வாய்ப்பு குறையும்போது பெண்கள் வாழ்நாள் முழுவதும் மற்றவர்களைச் சார்ந்து வாழ வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்படுகிறார்கள். சமூக பின்னடைவு. மக்கள் தொகையில் பாதியாக இருக்கும் பெண்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்படும்போது ஒரு நாட்டின் ஒட்டுமொத்த ஜிடிபி மற்றும் வளர்ச்சி பாதிக்கப்படுகிறது. தீர்வுகள் மற்றும் மாற்றங்கள். சட்ட விழிப்புணர்வு. பெண்களுக்கு சொத்துரிமை, பாதுகாப்பான பணியிடச் சட்டம், பாஷ் ஆக்ட் போன்ற சட்டங்கள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். கல்வி மற்றும் அதிகாரம். பெண் குழந்தையை பாதுகாப்போம், பெண் குழந்தைக்கு கற்பிப்போம் போன்ற திட்டங்கள் மூலம் மாற்றத்தை கொண்டு வரலாம். மனநிலை மாற்றம். ஆணும் பெண்ணும் சமம் என்ற எண்ணத்தை சிறுவயதிலிருந்தே குழந்தைகளுக்கு பாடப்புத்தகங்கள் மற்றும் குடும்பங்கள் மூலம் கற்பிக்க வேண்டும். பெண்கள் முன்னேற்றம் அடையாமல் எந்த ஒரு நாடும் அல்லது சமூகமும் வளர்ச்சி அடைய முடியாது. சுவாமி விவேகானந்தர். Write short note. Discrimination against women. சிறுகுறிப்பு எழுதுங்கள். பெண்களுக்கு எதிரான பாகுபாடு. Discrimination against women in Indian society. Discrimination against women in Indian society is a pervasive issue that affects various aspects of their lives. இந்திய சமூகத்தில் பெண்களுக்கு எதிரான பாகுபாடு என்பது அவர்களின் வாழ்க்கையின் பல்வேறு அம்சங்களை பாதிக்கும் ஒரு பரவலான பிரச்சினையாகும். Key forms of discrimination. பாகுபாட்டின் முக்கிய வடிவங்கள். Gender-based violence. Women in India face various forms of violence, including domestic violence, sexual harassment, and dowry-related violence. பாலின அடிப்படையிலான வன்முறை. இந்தியாவில் பெண்கள் வீட்டு வன்முறை, பாலியல் துன்புறுத்தல் மற்றும் வரதட்சணை தொடர்பான வன்முறை உள்ளிட்ட பல்வேறு வகையான வன்முறைகளை எதிர்கொள்கின்றனர். Limited access to education. Women often have limited access to education, particularly in rural areas, which can hinder their social and economic mobility. கல்விக்கான வரையறுக்கப்பட்ட அணுகல்.
பெண்கள் பெரும்பாலும் கல்விக்கான குறைந்த அணுகலை கொண்டுள்ளனர், குறிப்பாக கிராமப்புறங்களில். இது அவர்களின் சமூக மற்றும் பொருளாதார இயக்கத்தை தடுக்கலாம். Economic inequality. Women face significant economic inequality, including limited job opportunities, lower wages, and lack of control over resources. பொருளாதார சமத்துவமின்மை, பெண்கள் வரையறுக்கப்பட்ட வேலை வாய்ப்புகள், குறைந்த ஊதியம் மற்றும் வளங்களின் மீதான கட்டுப்பாடு இல்லாமை உள்ளிட்ட குறிப்பிடத்தக்க பொருளாதார சமத்துவமின்மையை எதிர்கொள்கின்றனர். Social and cultural norms. Patriarchal social and cultural norms perpetuate women's subordinate status, limiting their agency and autonomy. சமூக மற்றும் கலாச்சார விதிமுறைகள். ஆணாதிக்க சமூக மற்றும் கலாச்சார விதிமுறைகள் பெண்களின் கீழ்நிலை நிலையை நிலைநிறுத்துகின்றன, அவர்களின் நிறுவனம் மற்றும் சுயாட்சியை கட்டுப்படுத்துகின்றன. Consequences. Poor health outcomes. Discrimination against women can lead to poor health outcomes, including higher rates of maternal mortality and morbidity. மோசமான சுகாதார விளைவுகள். பெண்களுக்கு எதிரான பாகுபாடு மோசமான சுகாதார விளைவுகளுக்கு வழிவகுக்கும், இதில் தாய்வழி இறப்பு மற்றும் நோயுற்ற தன்மை அதிக விகிதங்கள் அடங்கும். Limited opportunities. Discrimination can limit women's opportunities for education, employment, and social mobility. வரையறுக்கப்பட்ட வாய்ப்புகள். பாகுபாடு பெண்களின் கல்வி, வேலைவாய்ப்பு மற்றும் சமூக இயக்கம் ஆகியவற்றிற்கான வாய்ப்புகளை மட்டுப்படுத்தலாம். Perpetuation of inequality. Discrimination perpetuates inequality and reinforces women's subordinate status in society. சமத்துவமின்மை நிலைத்திருப்பது. பாகுபாடு சமத்துவமின்மையை நிலைநிறுத்துகிறது மற்றும் சமூகத்தில் பெண்களின் கீழ்நிலை நிலையை வலுப்படுத்துகிறது. Addressing the issue. பிரச்சினையை நிவர்த்தி செய்தல். Legislative measures. Strengthening laws and enforcement mechanisms to prevent discrimination and violence against women. சட்ட நடவடிக்கைகள். பெண்களுக்கு எதிரான பாகுபாடு மற்றும் வன்முறையை தடுக்க சட்டங்கள் மற்றும் அமலாக்க வழிமுறைகளை வலுப்படுத்துதல். Social awareness. Promoting social awareness and education to challenge patriarchal norms and attitudes that perpetuate discrimination. சமூக விழிப்புணர்வு. பாகுபாட்டை நிலைநிறுத்தும் ஆணாதிக்க விதிமுறைகள் மற்றும் அணுகுமுறைகளை சவால் செய்ய சமூக விழிப்புணர்வு மற்றும் கல்வியை ஊக்குவித்தல். Empowering women. Empowering women through education, economic opportunities, and social support can help reduce their vulnerability to discrimination. பெண்களை அதிகாரமளித்தல். கல்வி, பொருளாதார வாய்ப்புகள் மற்றும் சமூக ஆதரவு மூலம் பெண்களை அதிகாரமளித்தல் பாகுபாட்டிற்கான அவர்களின் பாதிப்பை குறைக்க உதவும். Conclusion. Discrimination against women in Indian society is a complex issue that requires a comprehensive approach to address its root causes and consequences. By promoting social awareness, empowering women, and strengthening legislative measures, it is possible to reduce discrimination and promote more equitable and just social norms. இந்திய சமூகத்தில் பெண்களுக்கு எதிரான பாகுபாடு என்பது ஒரு சிக்கலான பிரச்சினையாகும். இதற்கு அதன் மூல காரணங்களையும் விளைவுகளையும் நிவர்த்தி செய்ய ஒரு விரிவான அணுகுமுறை தேவைப்படுகிறது. சமூக விழிப்புணர்வை ஊக்குவித்தல், பெண்களுக்கு அதிகாரமளித்தல் மற்றும் சட்டமன்ற நடவடிக்கைகளை வலுப்படுத்துவதன் மூலம் பாகுபாட்டை குறைத்து மிகவும் சமமான மற்றும் நியாயமான சமூக விதிமுறைகளை ஊக்குவிக்க முடியும். பெண்கள் மீதான அட்டூழியங்களை விரிவாக விவாதித்து அவர்களுக்கான ஒழிப்பு நடவடிக்கைகளை பரிந்துரைக்கவும். பெண்கள் மீதான அட்டூழியங்கள் மற்றும் வன்கொடுமைகள் என்பது ஒரு சமூகத்தின் வளர்ச்சியை சிதைக்கும் மிக மோசமான செயலாகும். இதனை ஒழிக்க சட்ட ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் எடுக்கப்பட வேண்டிய விரிவான நடவடிக்கைகள் குறித்து கீழே காண்போம். பெண்கள் மீதான அட்டூழியங்களின் வகைகள். பெண்கள் பல்வேறு தளங்களில் வன்முறைக்கு ஆளாக்கப்படுகிறார்கள். குடும்ப வன்முறை. கணவர் அல்லது உறவினர்களால் உடல் மற்றும் மன ரீதியாக துன்புறுத்தப்படுவது. இதில் வரதட்சணை கொடுமையும் அடங்கும். பணியிடத்தில் பாலியல் துன்புறுத்தல்.
வேலை செய்யும் இடங்களில் பெண்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல் மற்றும் பாலியல் சீண்டல்கள் ஏற்படுவது. பாலியல் வன்கொடுமை, பாலியல் பலாத்காரம், ஆசிட் வீச்சு மற்றும் கடத்தல் போன்ற கொடூரமான குற்றங்கள். இணையவழி குற்றங்கள், சைபர் கிரைம்ஸ், சமூக வலைதளங்கள் மூலம் பெண்களின் புகைப்படங்களை தவறாக பயன்படுத்துதல், மிரட்டுதல், ஸ்டாக்கிங் மற்றும் ஆபாசமாக பேசுதல். பெண் சிசுக்கொலை, பெண் குழந்தை என்ற காரணத்திற்காக கருவிலேயே கலைப்பது அல்லது பிறந்தவுடன் கொல்வது. ஒழிப்பு மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் ரெக்கமெண்டேஷன்ஸ். பெண்கள் மீதான வன்முறையை ஒழிக்க அரசு, சமூகம் மற்றும் தனிமனிதர் ஆகிய மூவரும் இணைந்து செயல்பட வேண்டும். சட்டரீதியான நடவடிக்கைகள். விரைவு நீதிமன்றங்கள் ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்ஸ். பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் மீதான விசாரணையை விரைந்து முடித்து குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை பெற்றுத் தர வேண்டும். பாஷ் சட்டம் பிரிவென்ஷன் ஆஃப் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட். அனைத்து அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களிலும் உள்புகார் குழு இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டி கட்டாயம் இருக்க வேண்டும். காவல்துறை சீர்திருத்தம். ஒவ்வொரு காவல் நிலையத்திலும் பெண் காவலர்கள் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும். இதனால் பெண்கள் தயக்கமின்றி புகார் அளிக்க முடியும். சமூக மற்றும் கல்வி மாற்றங்கள். பாலினச் சமத்துவம் ஜெண்டர் எக்வாலிட்டி. ஆணும் பெண்ணும் சமம் என்ற கருத்தை சிறுவயதிலிருந்தே பள்ளிகளில் பாடமாக பயிற்றுவிக்க வேண்டும். தற்காப்பு கலை. பள்ளி மற்றும் கல்லூரி பெண்களுக்கு தற்காப்பு கலைகளை செல்ஃப் டிஃபென்ஸ் கட்டாயமாக்க வேண்டும். விழிப்புணர்வு முகாம்கள். கிராமப்புறங்களில் பெண்களுக்கு சொத்துரிமை, சட்ட உரிமைகள் மற்றும் உதவி எண்கள் ஹெல்ப் லைன் 181 1091 குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். தொழில்நுட்ப தீர்வுகள். பாதுகாப்பு செயலிகள் SOS ஆப்ஸ். ஆபத்து காலங்களில் காவல்துறைக்கும் குடும்பத்தினருக்கும் உடனடியாக தகவல் தெரிவிக்கும் வகையில் ஸ்மார்ட்போன் செயலிகளை பயன்படுத்துவதை ஊக்கப்படுத்த வேண்டும். CCTV கண்காணிப்பு. பொது இடங்கள், பேருந்து நிலையங்கள் மற்றும் இருட்டான தெருக்களில் கண்காணிப்பு கேமராக்களை பொருத்த வேண்டும். முடிவுரை. பெண்கள் மீதான வன்முறை ஒழிய வேண்டுமானால் சட்டங்கள் மட்டும் போதாது, ஆண்களின் மனநிலையிலும் மாற்றம் ஏற்பட வேண்டும். ஒரு பெண் அச்சமின்றி நள்ளிரவில் வீதிக்கு வரும் நாளே உண்மையான சுதந்திர நாள். Discuss in detail atrocities on women and suggest annihilative measures for them. பெண்கள் மீதான அட்டூழியங்களை விரிவாக விவாதித்து அவர்களுக்கான ஒழிப்பு நடவடிக்கைகளை பரிந்துரைக்கவும். Atrocities on women in Indian society. இந்திய சமூகத்தில் பெண்கள் மீதான அட்டூழியங்கள், violence against women, domestic violence, sexual harassment, rape, and dowry related violence are prevalent forms of violence against women. பெண்களுக்கு எதிரான வன்முறை, வீட்டு வன்முறை, பாலியல் துன்புறுத்தல், கற்பழிப்பு மற்றும் வரதட்சணை தொடர்பான வன்முறை ஆகியவை பெண்களுக்கு எதிரான வன்முறையின் பரவலான வடிவங்களாகும். Female feticide and infanticide. The practice of aborting female fetuses or killing female infants is a significant issue in India. பெண் சிசுக்கொலை மற்றும் சிசுக்கொலை, பெண் கருவை கருக்கலைப்பு செய்வது அல்லது பெண் குழந்தைகளை கொல்வது இந்தியாவில் ஒரு குறிப்பிடத்தக்க பிரச்சினையாகும். Child marriage. Child marriage is a form of violence against girls, which can lead to early pregnancy, health complications, and limited educational opportunities. குழந்தை திருமணம். குழந்தை திருமணம் என்பது சிறுமிகளுக்கு எதிரான வன்முறையின் ஒரு வடிவமாகும். இது ஆரம்பகால கர்ப்பம், சுகாதார சிக்கல்கள் மற்றும் வரையறுக்கப்பட்ட கல்வி வாய்ப்புகளுக்கு வழிவகுக்கும். Human trafficking. Women and girls are vulnerable to human trafficking, which can lead to forced labor, prostitution, and other forms of exploitation. மனித கடத்தல். பெண்களும் சிறுமிகளும் மனித கடத்தலுக்கு ஆளாகிறார்கள். இது கட்டாய உழைப்பு, விபச்சாரம் மற்றும் பிற வகையான சுரண்டலுக்கு வழிவகுக்கும். Annihilative measures. அழிவு நடவடிக்கைகள். Strengthening laws and enforcement. Strengthening laws and enforcement mechanisms to prevent violence against women and hold perpetrators accountable. சட்டங்கள் மற்றும் அமலாக்கத்தை வலுப்படுத்துதல். பெண்களுக்கு எதிரான வன்முறையை தடுக்கவும் குற்றவாளிகளை பொறுப்புக்கூற வைக்கவும் சட்டங்கள் மற்றும் அமலாக்க வழிமுறைகளை வலுப்படுத்துதல். Education and awareness.
promoting education and awareness about women's rights, gender equality, and the importance of treating women with dignity and respect. கல்வி மற்றும் விழிப்புணர்வு, பெண்களின் உரிமைகள், பாலின சமத்துவம் மற்றும் பெண்களை கண்ணியத்துடனும் மரியாதையுடனும் நடத்துவதன் முக்கியத்துவம் பற்றிய கல்வி மற்றும் விழிப்புணர்வை ஊக்குவித்தல். Empowering women through education, economic opportunities, and social support can help reduce their vulnerability to atrocities. பெண்களை அதிகாரமளித்தல், கல்வி, பொருளாதார வாய்ப்புகள் மற்றும் சமூக ஆதரவு மூலம் பெண்களை அதிகாரமளித்தல் அவர்கள் வன்கொடுமைகளுக்கு ஆளாகக்கூடிய தன்மையை குறைக்க உதவும். Community engagement. Engaging with local communities and promoting dialogue about the importance of women's rights and dignity can help create a more supportive environment for women. சமூக ஈடுபாடு, உள்ளூர் சமூகங்களுடன் ஈடுபடுவதும், பெண்களின் உரிமைகள் மற்றும் கண்ணியத்தின் முக்கியத்துவம் பற்றிய உரையாடலை ஊக்குவிப்பதும் பெண்களுக்கு மிகவும் ஆதரவான சூழலை உருவாக்க உதவும். Conclusion. Atrocities against women in Indian society are a significant issue that requires a comprehensive approach to address. By strengthening laws and enforcement, promoting education and awareness, empowering women, and engaging with local communities, it is possible to reduce the prevalence of atrocities against women and promote more equitable and just social norms. இந்திய சமூகத்தில் பெண்களுக்கு எதிரான அட்டூழியங்கள் ஒரு விரிவான அணுகுமுறை தேவைப்படும் ஒரு குறிப்பிடத்தக்க பிரச்சினையாகும். சட்டங்கள் மற்றும் அமலாக்கத்தை வலுப்படுத்துவதன் மூலமும், கல்வி மற்றும் விழிப்புணர்வை ஊக்குவித்தல், பெண்களுக்கு அதிகாரமளித்தல் மற்றும் உள்ளூர் சமூகங்களுடன் ஈடுபடுவதன் மூலமும் பெண்களுக்கு எதிரான அட்டூழியங்களின் பரவலை குறைத்து மிகவும் சமமான மற்றும் நியாயமான சமூக விதிமுறைகளை ஊக்குவிப்பது சாத்தியமாகும். திருமணமான பெண்கள் மீதான அட்டூழியங்கள் என்பது பெரும்பாலும் 4 சுவர்களுக்குள்ளேயே மறைக்கப்படும் ஒரு சமூக அவலமாகும். இதன் தன்மை உடல் ரீதியான காயங்களை விட மனரீதியான வடுக்களை ஆழமாக ஏற்படுத்தக்கூடியது. இதன் முக்கிய தன்மைகளை பின்வருமாறு வகைப்படுத்தலாம். குடும்ப வன்முறை டொமெஸ்டிக் வயலன்ஸ். இது மிகவும் பொதுவான மற்றும் பரவலான ஒரு தன்மையாகும். கணவன் அல்லது புகுந்த வீஃபாடோரி உறவினர்களால் ஏற்படும் உடல் ரீதியான தாக்குதல்கள், அடிதடி மற்றும் சித்திரவதைகள் இதில் அடங்கும். வரதட்சணை கொடுமை டவுரி ஹராஸ்மெண்ட். திருமணத்தின் போது போதுமான நகை அல்லது பணம் வரவில்லை என்று கூறி பெண்ணை மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் துன்புறுத்துவது. இது சில நேரங்களில் தற்கொலை அல்லது கொலை வரை கொண்டு செல்கிறது. மன ரீதியான மற்றும் உணர்வு ரீதியான சித்திரவதை, தனிமைப்படுத்துதல், பெண்ணை தனது தாய் வீட்டாரிடமோ அல்லது நண்பர்களிடமோ பேச விடாமல் தடுப்பது. தாழ்வு மனப்பான்மை, பெண்ணின் உருவம், சமையல் அல்லது வேலைத்திறன் குறித்து தொடர்ச்சியாக கிண்டல் செய்து அவரது தன்னம்பிக்கையை சிதைப்பது. பொருளாதார கட்டுப்பாடு, பெண் வேலைக்கு சென்றாலும் அவரது ஊதியத்தை பறித்துக் கொள்வது அல்லது அடிப்படை தேவைகளுக்கு கூட பணம் தராமல் அலைக்கழிப்பது. கட்டாய கருக்கலைப்பு மற்றும் பாலின பாகுபாடு. பெண் குழந்தை பிறக்கும் என்று தெரிந்தால் கருக்கலைப்பு செய்ய வற்புறுத்துவது அல்லது ஆண் குழந்தை பிறக்கவில்லை என்பதற்காக பெண்ணை பழிவாங்குவது போன்ற செயல்கள் இன்றும் பல இடங்களில் தொடர்கின்றன. முடிவுரை. திருமணமான பெண்கள் மீதான அட்டூழியங்கள் குறைய வேண்டுமானால் பெண்கள் தங்களுக்கு இருக்கும் சட்ட உரிமைகளை பற்றிய விழிப்புணர்வை பெற வேண்டும். மேலும் குடும்ப பிரச்சனைகளைச் சகித்துக்கொண்டு வாழ்வதே பெண்மையின் இலக்கணம் என்ற தவறான சமூக பார்வையை மாற்ற வேண்டும். Write short note. Nature of atrocities on married women. சிறுகுறிப்பு எழுதுங்கள். திருமணமான பெண்கள் மீதான அட்டூழியங்களின் தன்மை. Atrocities on married women in Indian society. Domestic violence, physical, emotional, and psychological abuse by their husbands or in-laws is a common form of violence faced by married women. வீட்டு வன்முறை,
கணவர்கள் அல்லது மாமியார்களால் உடல் ரீதியாக, உணர்ச்சி ரீதியாக மற்றும் உளவியல் ரீதியாக துஷ்பிரயோகம் செய்வது திருமணமான பெண்கள் எதிர்கொள்ளும் ஒரு பொதுவான வன்முறை வடிவமாகும். Dowry related violence. Women may face harassment, abuse, and even death due to dowry demands by their husbands or in-laws. வரதட்சணை தொடர்பான வன்முறை. பெண்கள் தங்கள் கணவர்கள் அல்லது மாமியார்களால் வரதட்சணை கோரிக்கைகள் காரணமாக துன்புறுத்தல், துஷ்பிரயோகம் மற்றும் மரணத்தை கூட சந்திக்க நேரிடும். Emotional and psychological abuse. Married women may experience emotional and psychological abuse, including humiliation, belittling, and isolation. உணர்ச்சி ரீதியாக மற்றும் உளவியல் ரீதியாக துஷ்பிரயோகம். திருமணமான பெண்கள் அவமானம், இழிவுபடுத்துதல் மற்றும் தனிமைப்படுத்தல் உள்ளிட்ட உணர்ச்சி ரீதியாகவும் உளவியல் ரீதியாகவும் துஷ்பிரயோகத்தை அனுபவிக்க நேரிடும். Sexual abuse. Married women may also face sexual abuse, including marital rape and other forms of sexual coercion. Factors contributing to atrocities. கொடுமைகளுக்கு பங்களிக்கும் காரணிகள். Patriarchal society. India's patriarchal society perpetuates women's subordinate status, making them more vulnerable to violence and abuse. ஆணாதிக்க சமூகம். இந்தியாவின் ஆணாதிக்க சமூகம் பெண்களின் கீழ்நிலை நிலையை நிலைநிறுத்துகிறது, இதனால் அவர்கள் வன்முறை மற்றும் துஷ்பிரயோகத்திற்கு ஆளாக நேரிடும். Social and cultural norms. Social and cultural norms that emphasize women's roles as caregivers and homemakers can limit their autonomy and agency. சமூக மற்றும் கலாச்சார விதிமுறைகள், பராமரிப்பாளர்கள் மற்றும் இல்லத்தரசிகள் என பெண்களின் பாத்திரங்களை வலியுறுத்தும் சமூக மற்றும் கலாச்சார விதிமுறைகள் அவர்களின் சுயாட்சி மற்றும் நிறுவனத்தை மட்டுப்படுத்தலாம். Lack of education and economic independence. Women's lack of education and economic independence can make them more dependent on their husbands and in-laws, increasing their vulnerability to abuse. கல்வி மற்றும் பொருளாதார சுதந்திரம் இல்லாமை. பெண்களின் கல்வி மற்றும் பொருளாதார சுதந்திரம் இல்லாததால் அவர்கள் தங்கள் கணவர்கள் மற்றும் மாமியார் உறவினர்களை சார்ந்து இருக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும், இதனால் அவர்கள் துஷ்பிரயோகத்திற்கு ஆளாகும் வாய்ப்பு அதிகரிக்கும். Consequences. Physical and mental health problems. Atrocities against married women can lead to physical and mental health problems, including depression, anxiety, and trauma. உடல் மற்றும் மனநல பிரச்சினைகள். திருமணமான பெண்களுக்கு எதிரான அட்டூழியங்கள் மனச்சோர்வு, பதட்டம் மற்றும் அதிர்ச்சி உள்ளிட்ட உடல் மற்றும் மனநல பிரச்சினைகளுக்கு வழிவகுக்கும். Social isolation. Women who experience atrocities may become socially isolated, losing support from family and friends. சமூக தனிமைப்படுத்தல். அட்டூழியங்களை அனுபவிக்கும் பெண்கள் சமூக ரீதியாக தனிமைப்படுத்தப்படலாம், குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களின் ஆதரவை இழக்க நேரிடும். Limited autonomy. Atrocities can limit women's autonomy and agency, making it difficult for them to make decisions about their own lives. வரையறுக்கப்பட்ட சுயாட்சி. அட்டூழியங்கள் பெண்களின் சுயாட்சி மற்றும் முகமையை மட்டுப்படுத்தலாம், இதனால் அவர்கள் தங்கள் சொந்த வாழ்க்கையை பற்றிய முடிவுகளை எடுப்பது கடினம். Addressing the issue. பிரச்சினையை நிவர்த்தி செய்தல். Strengthening laws and enforcement. Strengthening laws and enforcement mechanisms to prevent violence against married women and hold perpetrators accountable. சட்டங்கள் மற்றும் அமலாக்கத்தை வலுப்படுத்துதல். திருமணமான பெண்களுக்கு எதிரான வன்முறையை தடுக்கவும், குற்றவாளிகளை பொறுப்புக்கூற வைக்கவும் சட்டங்கள் மற்றும் அமலாக்க வழிமுறைகளை வலுப்படுத்துதல். Education and awareness. Promoting education and awareness about women's rights, gender equality, and the importance of treating women with dignity and respect. கல்வி மற்றும் விழிப்புணர்வு. பெண்களின் உரிமைகள், பாலின சமத்துவம் மற்றும் பெண்களை கண்ணியத்துடனும் மரியாதையுடனும் நடத்துவதன் முக்கியத்துவம் பற்றிய கல்வி மற்றும் விழிப்புணர்வை ஊக்குவித்தல். Empowering women. Empowering women through education, economic opportunities, and social support can help reduce their vulnerability to atrocities. பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல். கல்வி, பொருளாதார வாய்ப்புகள் மற்றும் சமூக ஆதரவு மூலம் பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் அவர்கள் அட்டூழியங்களுக்கு ஆளாகக்கூடிய தன்மையை குறைக்க உதவும். Community engagement.
Engaging with local communities and promoting dialogue about the importance of women's rights and dignity can help create a more supportive environment for married women. சமூக ஈடுபாடு, உள்ளூர் சமூகங்களுடன் ஈடுபடுவதும், பெண்களின் உரிமைகள் மற்றும் கண்ணியத்தின் முக்கியத்துவம் குறித்த உரையாடலை ஊக்குவிப்பதும் திருமணமான பெண்களுக்கு மிகவும் ஆதரவான சூழலை உருவாக்க உதவும். இந்தியாவில் பெண்களுக்கான தற்போதைய நலத்திட்டங்களை விமர்சன ரீதியாக மதிப்பிடுங்கள். அவை இந்தியாவில் உள்ள அனைத்து பிரிவு பெண்களுக்கும் பயனளித்துள்ளனவா? இந்தியாவில் பெண்களுக்கான நலத்திட்டங்கள் கடந்த 10 ஆண்டுகளில் நலன் வெல்ஃபேர் என்ற அணுகுமுறையிலிருந்து அதிகாரமளித்தல் எம்பவர்மெண்ட் மற்றும் பெண்கள் தலைமையிலான வளர்ச்சி விமென் லெட் டெவலப்மெண்ட் என்ற அணுகுமுறைக்கு மாறியுள்ளன. இருப்பினும் இந்த திட்டங்கள் அனைத்து பிரிவு பெண்களையும் சென்றடைந்ததா? அவை எதிர்பார்த்த மாற்றத்தை ஏற்படுத்தினவா என்பதை ஒரு விமர்சன பார்வையில் கிரிட்டிக்கல் எவாலுவேஷன் கீழே காண்போம். பகுதி 1 முக்கிய திட்டங்களின் நேர்மறையான தாக்கம். சில திட்டங்கள் சந்தேகத்திற்கு இடமின்றி பெண்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தியுள்ளன. பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா PMUY. விறகு அடுப்பு புகையிலிருந்து கோடிக்கணக்கான கிராமப்புற பெண்களை இது விடுவித்துள்ளது. இது அவர்களின் சுவாச ஆரோக்கியத்தை மேம்படுத்தியுள்ளது. முத்ரா யோஜனா முத்ரா கடன் பெற்றவர்களில் சுமார் 68 விழுக்காடு பேர் பெண்கள். இது பெண்களை தொழில்முனைவோராக மாற்றியதில் ஒரு பெரிய வெற்றியை கண்டுள்ளது. பேட்டி பச்சாவோ பேட்டி படாவோ BBBP பெண் சிசுக்கொலை குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தியது. ஹரியானா போன்ற மாநிலங்களில் பாலின விகிதத்தில் செக்ஸ் ரேஷியோ சிறிய முன்னேற்றம் காணப்படுகிறது. மகப்பேறு விடுப்பு மெட்டர்னிட்டி பெனிஃபிட் ஆக்ட். ஊதியத்துடன் கூடிய விடுப்பு 26 வாரங்களாக உயர்த்தப்பட்டது. ஒழுங்கமைக்கப்பட்ட துறையில் ஆர்கனைஸ்ட் செக்டர் பணிபுரியும் பெண்களுக்கு பெரிய வரப்பிரசாதம். பகுதி 2 விமர்சன ரீதியான மதிப்பீடு கிரிட்டிக்கல் கேப்ஸ் ஷார்ட்கமிங்ஸ். திட்டங்கள் நன்றாக இருந்தாலும் அமலாக்கத்தில் பல ஓட்டைகள் உள்ளன. நிபந்தனைகள் மற்றும் வரம்புகள் கண்டிஷனாலிட்டிஸ். பிரதான் மந்திரி மாத்ரு வந்தனா யோஜனா PMMVY கர்ப்பிணி பெண்களுக்கு ரூ.5000 வழங்கும் இத்திட்டம் முதல் குழந்தைக்கு மட்டுமே பொருந்தும். இந்தியாவில் பெரும்பான்மையான பெண்கள் 2 குழந்தைகளை பெறுகிறார்கள். இரண்டாவது குழந்தைக்கு உதவி மறுக்கப்படுவது ஏழை பெண்களை பெரிதும் பாதிக்கிறது. பட்ஜெட் பயன்பாடு அண்டர்யூட்டிலைசேஷன் ஆஃப் ஃபண்ட்ஸ். நிர்பயா நிதி நிர்பே ஃபண்ட் பெண்களின் பாதுகாப்பிற்காக ஒதுக்கப்பட்ட ஆயிரக்கணக்கான கோடி ரூபாயில் ஒரு பெரும் பகுதி செலவிடப்படாமலே உள்ளது. மாநில அரசுகள் திட்டங்களை சமர்ப்பிக்க தவறுவதும் அதிகாரத்துவ மெத்தனமும் இதற்கு காரணம். BBBP இத்திட்டத்திற்கான நிதியில் பெரும் பகுதி சுமார் 50 முதல் 60 விழுக்காடு வரை விளம்பரங்களுக்கே செலவிடப்படுவதாக நாடாளுமன்ற குழு அறிக்கை சுட்டிக்காட்டியுள்ளது. களப்பணிக்கு குறைவான நிதியே செல்கிறது. உஜ்வாலா சிலிண்டர் விலை. இலவச இணைப்பு கொடுத்தாலும் காஸ் சிலிண்டர் விலை ரீஃபில் காஸ்ட் மிக அதிகமாக இருப்பதால் பல ஏழை பெண்கள் மீண்டும் விறகு அடுப்பிற்கே மாறிவிட்டனர். டிஜிட்டல் இடைவெளி டிஜிட்டல் டிவைட். பெரும்பாலான திட்டங்களுக்கு ஆன்லைனில் விண்ணப்பிக்க வேண்டும். ஆதார் இணைப்பு, வங்கிக் கணக்கு. ஸ்மார்ட்போன் பயன்படுத்த தெரியாத அல்லது இணைய வசதி இல்லாத கிராமப்புற பெண்கள் இதனால் திட்டங்களிலிருந்து விலக்கப்படுகிறார்கள். பகுதி 3 அனைத்து பிரிவு பெண்களுக்கும் பயனளித்துள்ளனவா? இன்க்ளூசிவிட்டி செக். இதற்கான பதில் இல்லை, முழுமையாக இல்லை. சமூகத்தின் விளிம்பு நிலையில் உள்ள பெண்கள் இத்திட்டங்களின் பலனை முழுமையாக பெறவில்லை. அமைப்புசாரா தொழிலாளர்கள் அன்ஆர்கனைஸ்ட் செக்டர். மகப்பேறு விடுப்பு சட்டம் மற்றும் விசாகா வழிகாட்டுதல்கள் பாஷ் போன்றவை கார்ப்பரேட் மற்றும் அரசு ஊழியர்களுக்கு மட்டுமே அதிகம் உதவுகின்றன. வயலில் வேலை செய்யும் பெண்ணுக்கோ வீட்டு வேலை செய்யும் பெண்ணுக்கோ மகப்பேறு விடுப்போ ஓய்வூதியமோ கிடைப்பதில்லை. தலித் மற்றும் பழங்குடியின பெண்கள்.
சுகாதார நிலையங்களில் தீண்டாமை மற்றும் பாகுபாடு காரணமாக ஜனனி சுரக்ஷா யோஜனா JSY போன்ற திட்டங்களை அணுகுவதில் இவர்களுக்கு தடைகள் உள்ளன. பழங்குடியின பகுதிகளில் ஆரம்ப சுகாதார நிலையங்களே இல்லாத நிலை உள்ளது. மாற்றுத்திறனாளி பெண்கள் பெரும்பாலான ஒன் ஸ்டாப் சென்டர்ஸ், சகி மற்றும் மகளிர் காவல் நிலையங்கள் மாற்றுத்திறனாளிகள் அணுக முடியாத நாட் ஆக்சசபிள் கட்டிடங்களிலேயே உள்ளன. இவர்களுக்கென சிறப்பு திட்டங்கள் மிக குறைவு. ஒற்றை பெண்கள் மற்றும் விதவைகள். பல திட்டங்கள் குடும்பம் என்ற அலகை மையமாக வைத்து வடிவமைக்கப்படுகின்றன. ரேஷன் கார்டு அல்லது இருப்பிடச் சான்று இல்லாத புலம்பெயர்ந்த பெண்கள் மற்றும் கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள் டெஸ்டிட்யூட் விமென் அரசின் பாதுகாப்பு வலைக்குள் சிக்குவதில்லை. முடிவுரை: இந்தியாவின் நலத்திட்டங்கள் சரியான திசையில் பயணிக்கின்றன, ஆனால் சரியான வேகத்தில் இல்லை. திட்டங்கள் வெறும் சலுகைகளாக இல்லாமல் உரிமைகளாக மாற்றப்பட வேண்டும். நிபந்தனைகளை தளர்த்தி PMMVY-இல் இரண்டாவது குழந்தை டிஜிட்டல் தடைகளை நீக்கினால் மட்டுமே கடைசி வரிசையில் நிற்கும் பெண்ணுக்கும் அன்ட்யோடே இதன் பலன் போய்ச் சேரும். குறிப்பாக தமிழகத்தின் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை போன்ற நிபந்தனை குறைந்த நேரடி பண பரிமாற்ற திட்டங்கள் தேசிய அளவில் ஒரு முன்னோடி மாதிரியாக அமையலாம். Critically evaluate the existing welfare programs for women in India. Have they benefited all sections of women in India? இந்தியாவில் பெண்களுக்கான தற்போதைய நலத்திட்டங்களை விமர்சன ரீதியாக மதிப்பிடுங்கள். அவை இந்தியாவில் உள்ள அனைத்து பிரிவு பெண்களுக்கும் பயனளித்துள்ளனவா? Welfare programs for women in India. A critical evaluation. இந்தியாவில் பெண்களுக்கான நலத்திட்டங்கள் ஒரு விமர்சன மதிப்பீடு. India has implemented various welfare programs to empower women and promote gender equality. These initiatives aim to address the multifaceted challenges faced by women, including healthcare, education, economic empowerment, and violence. பெண்களை அதிகாரம் பெறச் செய்வதற்கும் பாலின சமத்துவத்தை ஊக்குவிப்பதற்கும் இந்தியா பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தியுள்ளது. இந்த முயற்சிகள் சுகாதாரம், கல்வி, பொருளாதார அதிகாரமளித்தல் மற்றும் வன்முறை உள்ளிட்ட பெண்கள் எதிர்கொள்ளும் பன்முக சவால்களை நிவர்த்தி செய்வதை நோக்கமாக கொண்டுள்ளன. Key programs and their impact. Healthcare initiatives. Pradhan Mantri Matru Vandana Yojana PMMVY provides cash incentives to pregnant and lactating mothers for improved health and nutrition outcomes. Pradhan Mantri Matru Vandana Yojana PMMVY மேம்பட்ட சுகாதாரம் மற்றும் ஊட்டச்சத்து விளைவுகளுக்காக கர்ப்பிணி மற்றும் பாலூட்டும் தாய்மார்களுக்கு பண ஊக்கத்தொகைகளை வழங்குகிறது. Janani Suraksha Yojana JSY encourages institutional deliveries and reduces maternal and infant mortality. Janani Suraksha Yojana JSY நிறுவன பிரசவங்களை ஊக்குவிக்கிறது மற்றும் தாய் மற்றும் குழந்தை இறப்பை குறைக்கிறது. எகனாமிக் எம்பவர்மெண்ட் பொருளாதார அதிகாரமளித்தல். பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா PMMY offers collateral free loans to women entrepreneurs, promoting financial inclusion and entrepreneurship. பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா PMMY பெண் தொழில்முனைவோருக்கு பிணையமில்லாத கடன்களை வழங்குகிறது, நிதி உள்ளடக்கம் மற்றும் தொழில்முனைவோரை ஊக்குவிக்கிறது. Stand Up India Scheme provides loans and support to women entrepreneurs from marginalized communities. Stand Up India திட்டம் விளிம்புநிலை சமூகங்களைச் சேர்ந்த பெண் தொழில்முனைவோருக்கு கடன்கள் மற்றும் ஆதரவை வழங்குகிறது. Education and Skill Development கல்வி மற்றும் திறன் மேம்பாடு. Beti Bachao Beti Padhao BBBP
aims to improve the child sex ratio and promote girls' education. பேட்டி பச்சாவ் பேட்டி பதாவோ BBBP குழந்தை பாலின விகிதத்தை மேம்படுத்துவதையும் பெண்களின் கல்வியை மேம்படுத்துவதையும் நோக்கமாக கொண்டுள்ளது. Skill India Mission provides vocational training to women, enhancing their employability. திறன் இந்தியா இயக்கம் பெண்களுக்கு தொழில் பயிற்சி அளித்து அவர்களின் வேலைவாய்ப்பை மேம்படுத்துகிறது. சேஃப்டி அண்ட் சப்போர்ட் பாதுகாப்பு மற்றும் ஆதரவு ஒன் ஸ்டாப் சென்டர்ஸ் சாக்கி சென்டர்ஸ் offers support services to women affected by violence. ஒன் ஸ்டாப் சென்டர்கள் சகி மையங்கள் வன்முறையால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு ஆதரவு சேவைகளை வழங்குகிறது. நிர்பய ஃபண்ட் provides financial support for initiatives aimed at improving women's safety. நிர்பயா நிதி பெண்களின் பாதுகாப்பை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்ட முயற்சிகளுக்கு நிதி உதவி வழங்குகிறது. Benefits rural women initiatives like PMMVY and JSY have improved healthcare outcomes, while programs like PMMY and Stand Up India have promoted economic empowerment. கிராமப்புற பெண்கள் PMMVY மற்றும் JSY போன்ற முயற்சிகள் சுகாதார விளைவுகளை மேம்படுத்தியுள்ளன. அதே நேரத்தில் PMMY மற்றும் Stand Up India போன்ற திட்டங்கள் பொருளாதார அதிகாரமளிப்பை ஊக்குவித்துள்ளன. Women entrepreneurs, schemes like PMMY and Mahila Heart have enabled women to start and grow their businesses. பெண் தொழில் முனைவோர் PMMY மற்றும் மகிழா Heart போன்ற திட்டங்கள் பெண்கள் தங்கள் தொழில்களை தொடங்கி வளர்க்க உதவியுள்ளன. Challenges: limited awareness. Many eligible women remain unaware of available schemes or face bureaucratic hurdles in accessing benefits. வரையறுக்கப்பட்ட விழிப்புணர்வு பல தகுதியுள்ள பெண்கள் கிடைக்கக்கூடிய திட்டங்களை பற்றி அறியாமலேயே உள்ளனர் அல்லது சலுகைகளை அணுகுவதில் அதிகாரத்துவ தடைகளை எதிர்கொள்கின்றனர். Geographic disparities. Women in some states receive better social protection than others, and rural-urban divides persist. புவியியல் ஏற்றத்தாழ்வுகள் சில மாநிலங்களில் பெண்கள் மற்றவர்களை விட சிறந்த சமூக பாதுகாப்பை பெறுகிறார்கள், மேலும் கிராமப்புற நகர்ப்புற பிளவுகள் நீடிக்கின்றன. Inadequate implementation. Weak enforcement mechanisms and societal attitudes hinder effective implementation of laws and programs. போதுமான செயல்படுத்தல் இல்லாமை பலவீனமான அமலாக்க வழிமுறைகள் மற்றும் சமூக அணுகுமுறைகள் சட்டங்கள் மற்றும் திட்டங்களை திறம்பட செயல்படுத்துவதை தடுக்கின்றன. Way forward. Enhance awareness. Increase awareness about available schemes and simplify application procedures. விழிப்புணர்வை அதிகரிக்கவும் கிடைக்கக்கூடிய திட்டங்கள் பற்றிய விழிப்புணர்வை அதிகரிக்கவும் மற்றும் பயன்பாட்டு நடைமுறைகளை எளிதாக்கவும். Improve implementation. Strengthen enforcement mechanisms and address societal attitudes that hinder effective implementation. செயல்படுத்தலை மேம்படுத்தவும் அமலாக்க வழிமுறைகளை வலுப்படுத்தவும் மற்றும் திறம்பட செயல்படுத்துவதை தடுக்கும் சமூக மனப்பான்மைகளை நிவர்த்தி செய்யவும். Address disparities. Bridge geographic disparities and ensure equal access to benefits for all women. வேறுபாடுகளை நிவர்த்தி செய்யவும் புவியியல் ஏற்றத்தாழ்வுகளை குறைத்து அனைத்து பெண்களுக்கும் சமமான நன்மைகளை உறுதி செய்யவும். By addressing these challenges and building on existing strengths, India can create a more inclusive and equitable society where all women can thrive. இந்த சவால்களை நிவர்த்தி செய்வதன் மூலமும் தற்போதுள்ள பலங்களை உருவாக்குவதன் மூலமும் அனைத்து பெண்களும் செழிக்கக்கூடிய ஒரு உள்ளடக்கிய மற்றும் சமத்துவமான சமூகத்தை இந்தியா உருவாக்க முடியும்.